श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் 12வது ஸ்லோகம். இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாः தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாः தைர்தத்தான் அப்ரதாயைப்யோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவசः. இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாः தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாः தைர்தத்தான் அப்ரதாயைப்யோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவசः. இந்த 12வது ஸ்லோகத்தில் தேவாக தேவர்கள் யஜ்ஞபாவிதாக யஜ்ஞத்தினால் அதாவது வேள்வியினால் போற்றப்பட்டு இஷ்டான் போகான் விரும்பிய போகான் இன்பப் பொருள்களை வா உங்களுக்கு தாஸ்யந்தே அளிப்பார்கள். அதாவது பெருமாள் நேற்றுக்கு என்ன 9வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ததர்த்தம் முக்தசங்கா. அதனால் நீ என்ன பண்ணுற? கர்மத்தை சமாச்சாரா செவ்வனே செய்ய வேண்டும். அதில் யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் உண்டு? பூஜை, தவம், யாகம், தியாகம், வேதம் ஓதுதல், விஷ்ணுவை ஸ்மரித்தல், விஷ்ணுவுக்கு பூஜனை செய்தல். இந்த யஜ்ஞா என்பதில் 5 விதமான வேலைகளும் இருக்குது. அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வேலைகளை எல்லாம் ஒரு மனதில் ஈடுபாட்டுடன் பிசகு இல்லாமல் நம்ம செய்ய வேண்டும் கடமைக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடமைக்கு கட்டுப்பட்டு அந்த வேலைகளை செய்வது அது கூட ஒரு தவம் தான். ஒரு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் லோயர் லெவலில் இந்த தவம் என்கின்ற வார்த்தையை யஜ்ஞா அப்படின்ற வார்த்தையை ஒரு ஸ்டெப்பு ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கர்மயோகி அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது கர்மயோகின்னா என்ன? யோகம் என்று சொன்னால் மனம் அதில் நிலை பெற்று இருக்கிறது முதல் விஷயம். கர்மா தான் செய்கிறது என்ன? ஒரு பள்ளிக்கூடம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போய் நல்லபடியாக படித்து ஹோம்ஒர்க் எழுதி டீச்சர் சொல்லி கொடுக்குறத நன்னா மனசில் வாங்கிட்டு அப்படி செய்கிறதாலும் அதுவும் கர்மா தான். அதுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அக்கறையாக பார்த்து செய்கிறோம். அதுவாக என்ன பண்ணுறது? துளியாக நல்ல படிப்பு நம்மளுக்கு வந்துட்டே வருது. அதே மாதிரி வேதம் ஓதுதல். வேத பாடசாலையில் போய் படிச்சுட்ட உடனே வேத பாடசாலையில் படித்ததுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறது? தினம் என்ன பண்ணணும்? அனத்தியன காலத்தில் சொல்லி ரோட் லேர்னிங்க்கு தயார் பண்ணிக்கணும். அப்புறம் அதாவது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னா சுக்லபக்ஷத்தில் புது பாடங்களை சொல்லி தருவா. கிருஷ்ணபக்ஷத்தில் என்ன பண்ணணும்? அந்த சுக்லபக்ஷத்தில் கற்றுண்ட எல்லா பாடத்தையும் ஒன்று விடாமல் தயார் பண்ணிக்கணும். கிருஷ்ணபக்ஷத்தில் வேறு சில பாடங்கள், அதாவது இப்போது லோகாயதமான கல்வி என்னவோ அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்போ என்னாச்சு? இது ஒரு ரிச்சுவல் போல் ஒரு தொடர்ந்து ஈடுபாட்டோடு செய்யணும். வரக்கூடிய ரிசல்ட்டு தானாக வந்துட்டே இருக்கும். இது எப்படி ஏற்புடையதோ, அதாவது யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதுதல் கூட யஜ்ஞம் தான். அப்புறம் தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் 2 வேளை சொல்கிறது, விஷ்ணுவோட திருநாமங்களை பஜிக்கிறது, அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் சொல்கிறது, அது கூட யஜ்ஞம் தான். அதுக்கப்புறம் யஜ்ஞம் என்று சொன்னால் ஒரு கட்டுப்பாட்டுடன் மனது விரும்பி அந்த வேலைகளை செய்வது. அது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். ஒரு கிருஹிணி இருக்கிறா, நம்ம அம்மா இருக்கிறாங்க. நம்ம அம்மா என்ன பண்ணுறா? தினமும் கார்த்தால் எழுந்து ஒரு விதமான சுணக்கமும் இல்லாமல் அது தளி பண்ணுறவுலேருந்து பெருமாளுக்கு ஓனின்ற தளிகை எல்லாம் பண்ணுறா. வீட்டில் இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறா. பெருமாள் காரியத்தெல்லாம் விடாது சேரா. பெருமாளுக்கு பூ தொடுக்கிறா, பெருமாள் சந்தி கோலம் போட்டு தரா. அப்படின்னா இது எல்லாம் அவருடைய கடமைகளாக செய்வார். கர்மா செய்யணும். இந்த ரோல் எடுத்துனுட்டோம். கிருஹிணின்ற ரோல் நம்மளுக்கு வந்துடுத்து. அதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் விடாத செய்யணும். அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. இப்போ 4 பசங்கள் இருக்குது நம்மத்தில் அப்படின்னா 4 பசங்களுக்கும் எந்த விதமான தாரதமியம் இல்லாமல், பசங்களுக்கு பொன் பசங்களாக இருந்தால் தலைவாரி சொக்கா துணிமணி போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் தலைவாரணும், சொக்கா துணிமணி போட்டு விடணும். இது போட்டுக்கிற சொக்கா வேறு மாதிரி இருக்கும், அது போட்டுக்கிற சொக்கா வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதானே தவிர ட்ரெஸ் பண்ணி பசங்களுக்கு போதுமான ஆடைகளை அணிவித்து பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய அத்தியாவசியமான கடமை.
அதில் எந்த பணம் இருக்க, அதில் சலிப்போ இஷ்டம் இல்லாமல் செய்கிறதோ அதில் வெறுப்போ இல்லை. இது நம்ம செய்ய வேண்டியது. காலத்தால் 7 மணிக்கு எந்த இடத்துல போனாலும் ஒரே அமக்கலமாக தான் இருக்கும். ஏன்னா 7:15 பஸ் வரத்துக்குள்ளே பசங்களை தயார் பண்ணி ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றணும். அது எப்படி கடமைகளை விடாது செய்யணுமோ, அந்த கர்மாவை செய்கிறது எப்படி யதார்த்தமோ அதுபோல தான் யஜ்ஞா அப்படின்னு சொன்னால் பகவன் நாமஸ்மரணை. 2 வேளையும் சகசரநாமம் சொல்கிறது யஜ்ஞந்தான். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி பெருமாளுக்கு என்ன பண்ண ஆகாராதிகளை சமர்ப்பிக்கிறது, அதுவும் யஜ்ஞந்தான். வேதம் ஓதுதல் ஒரு யஜ்ஞந்தான். அதுக்கப்புறம் ஆழ்வார் பாசனங்களை சொல்கிறது, அதுவும் யஜ்ஞந்தான். அதுபோல் இங்கே கூறப்பட்ட அதுபோல் யஜ்ஞங்கள் என்ன பண்ணோம், அப்படி செய்ய துவங்கினால் யஜ்ஞபாவிதாக வேள்வையினால் போற்றப்பட்டு தேவர்கள் இஷ்டான் நமக்கு என்ன பண்ணுவார், மனிதர்களுக்கு இஷ்டான் போகன் விரும்பிய இன்பப் பொருள்களை உங்களுக்கு அளித்து என்ன பண்ணுவார், சந்தோஷிக்க செய்வார்கள். ஆனால் அவர்களால் தத்தான் கொடுக்கப்பட்ட இந்த பொருள்களை மீண்டும் அவர்களோடமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. தேவர்களை இந்திரனை குறித்து ஏதோ நம்ம 4 ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த வருஷத்துக்கு போதுமான அளவுக்கு மழை பெய்யுறதுன்னு வைங்கோ. அந்த மழை பெய்யுதுன்னு சொன்னால் மழையினால் கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் என்ன பண்ணணும், திரும்பி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இல்லையா. அதாவது அவர்களுக்கு அப்பிரதாய கொடுக்காமல் எவன் தானே அனுபவிக்கின்றானோ அவன் என்ன பண்ணுறதுக்கு திருடனுக்கு சமம். இன்னொருத்தரால் கொடுக்கப்பட்ட சில வசதிகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் தான் மட்டுமே அனுபவிப்பது என்ன பண்ணோம், திருடனுக்கு சமம். திருடன்னு சொன்னால் என்ன, எப்படி சொல்கிறது, ஸ்தேனஹா ஏவன்னு சொன்னால் அவனை மறைத்து கொள்கிறான். அதனால் கிடைக்கப்பட்ட வசதிகளை அவன் மறைத்து கொள்கிறான் அப்படின்னு பொருள். அதனால் எந்த தேவதைகளை பூஜனம் செய்து அவர்களிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை என்ன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள், அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை மீண்டும் அந்த தேவதைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.